நாம் பார்க்கிற வேலையை சரிசமமாக எல்லோரும் பங்கிட்டுக் கொள்வதுதான் பொது உடைமையின் முக்கிய தத்துவம் அப்படின்னு முதல் 2 வரியிலே வந்து இந்த பொது உடைமை தத்துவத்தை ஒரு சில நாடுகள் வந்து பரிச்சாத்த மூலமாக பரிசோதனை செய்து பார்த்தார்கள். ஆனால் அதில் வெற்றி ஏற்படவில்லை. அதுக்கு இவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, ஒரு நாட்டில் மட்டும் அப்படி பொது உடைமையில் மாற்றம் வந்தால் போதாது, உலகம் முழுவதும் பொது உடைமையாக மாறினால்தான் இது சாத்தியமாகும். ஒரு நாட்டில் மட்டும் இப்படி செய்ய முடியாது அப்படிங்கிற இது முதல்ல அந்த கருத்தை வச்சிருக்காரு. இப்போ இந்த சமத்துவமான தொழில் பிரிவினை அப்படின்னு வரும்போது ஒரு அடுத்து சொல்ல வர்றது வந்து, அந்த சமத்துவமான சம உரிமை இருக்கிற சமூகத்தில் தனி ஒரு மனிதனுக்கு சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை இல்லை. இது முக்கியமான ஒன்று சோசலிசத்தில். அதை வந்து இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இது மிகச் சரியானது அப்படிங்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை இருப்பதனால்தான் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்பதை மிக விரிவாக அங்கங்கே வந்து விளக்கிக்கிட்டே போகிறாரு. இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அப்போ தனி மனிதன் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற விஷயத்தை ஒரு முழுவதும் ஏற்றுக்கொள்கிறார். இதை ஏற்றுக்கொண்டு தான் வந்து அதை விளக்கி செல்கிறார். இப்படி சொல்லும் போதே இப்போ நமக்கு உடனே டக்கு டக்குன்னு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? அது எப்படி ஒருத்தர் வந்து சொத்து இல்லாமல் இருக்க முடியும்? அதை எப்படி தொழில் எல்லாரும் பங்கிட்டுக்கிற முடியும்? பெரிய பெரிய தொழில்கள் இருக்குது, சிறிய தொழில்கள் இருக்குது, அதை எப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கு தான் அவர் எடுத்து 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 வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொன்னால் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி வந்து அதை விளக்கிக்கிட்டே இருக்கார். இப்போ தனி மனிதனுக்கு சொத்து இல்லைன்னா ஒருத்தர் சொத்து சேர்க்க மாட்டான். அப்போ சொத்து சேர்க்க மாட்டான்னா நம்ம பிள்ளைக்கு இந்த சொத்து போய் சேராது அப்படிங்கிறதுனால அந்த சொத்தின் மீது உள்ள ஆசை வந்து அவனுக்கு இல்லாமல் போயிடும். மகன்களும் கூட அப்பாவோட சொத்து இருக்கு, நம்ம அதை இஷ்டப்படி வாழலாம்ங்கிற எண்ணம் இல்லாமல் அவர்களும் உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்து விடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொத்துரிமை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, அதான் இது சாத்தியம் அப்படின்னு தோணும். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா, நீங்கள் சொத்துடைமை சமூகத்திலேயே ஊறி திளைத்திருக்கிறீர்கள். தனி மனிதன் சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை உள்ள சமூகத்திலேயே ஆண்டாண்டு காலமாக நீங்கள் ஊறி திளைத்திருப்பதால் சொத்தில்லாத சமூகம் ஒன்று வரும் என்று சொல்லுவதே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அது நடக்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அது சாத்தியம் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அது உண்மை இல்லை, அது சாத்தியம்தான். நமக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, நம்ம சொத்துடைமை சமூகத்தில் ஊறி இருக்கிறோம், அதனால நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு ஆலையை வந்து பொதுவில் ஆக்கிவிட்டால் அப்புறம் அந்த ஆலையோட உற்பத்தி என்ன ஆகுறது, அதனால கிடைக்கிற லாபம் என்ன ஆகுறது அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க. ஒண்ணுமில்ல, ஒரு ஆலை அரசாங்கம் நடத்துது, அந்த ஆலை உற்பத்தி பண்றது இல்லையா? உற்பத்தி பண்ணத்தானே செய்யுது. அதனால ஒன்றும் அந்த உற்பத்தி பண்ற பொருள்ல ஒன்றும் ஒரு நட்டமோ எதுவும் ஏற்படுவதில்லை இல்லை. அது மாதிரி தான் எதுவும் டக்குன்னு அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பதில் கொடுக்குறாரு. இப்போ தனி மனிதனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கறதுனால தான் அவன் ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொதுவிலாக்கிட்டு அவன் உள்ள வேலையும் பார்க்க மாட்டான். இது எப்படி நிர்வாகம்லாம் ஒழுங்காக நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் கேட்குறாரு அப்படி நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாம் பண்ணுற ஊழலை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. 31 எழுதுல வெள்ளக்காரங்காலத்தில் இப்போ நீங்கள் இன்னைக்கு அதிகாரிகள் செய்கிற ஊழலெல்லாம் வச்சுக்கிட்டு பொது உடைமை ஆகிட்டா எப்படி ஊழல் இல்லாமல் இப்போ இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அப்படி வரும்போது அதற்கான சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் போட்டு அவர்கள் இந்த லஞ்ச ஊழல்லாம் இல்லாத முறையில் வந்து நடத்துவாங்க. ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து பொதுவாக்கப்பட்டு இருக்குங்கிறார். அதுக்கு சில உதாரணங்கள், நல்ல உதாரணங்கள் கொடுக்குறாரு. அதாவது அந்த காலத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்து விடணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆளை கூப்பிடுவீங்க, அவர்கிட்ட அந்த கவரை கொடுத்து கொண்டு இந்த கடிதத்தை கொண்டு இன்னார்ட்டு போய் சேர்த்துட்டு வான்னு சொல்லி அவருக்கு போக்குவரத்து பணம் கொடுத்து விட்டு போக சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ணுறதில்லை. இன்றைக்கி தபால் இலாக்கான்னு ஒன்று இருக்குது. வாங்கி ஸ்டாம்பை வாங்கி ஒட்டி உள்ளே போட்டுருங்க. யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு, யாரோ ஒரு ஊருக்கு அனுப்புகிறாரு, ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்புகிறாரு, அவர் வாங்கி யாருக்கும் என்ன செஞ்சிடறாரு, கொடுத்துட்றாரு. இது பொதுவில் தானே நடக்குது. இதுதான் பொது உடைமை. அவர் விளக்கம் கொடுக்குறது தான். இப்போ தண்ணீர் இருக்குது, நதி ஓடிக்கிட்டு இருக்குது, கம்மா இருக்குது, யாராவது தண்ணியை சேமித்து வைக்கணும், வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிறோமா, தீர்ந்து வரும் கிடையாது. தேவைக்கு தான் அன்னைக்கு போய் தண்ணி எடுத்துக்கிறோம். அது மாதிரி தான் பொது உடைமை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான, திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறார். இப்போ மனுஷனுக்கு வந்து 2 விதமான ஆசை இருக்குது. ஒன்று அவன் செய்கிற பொது வேலைகள், இன்னொன்று தனக்காக செய்துக்கிற வேலைகள். ஒரு சொல்கிறேன் இந்த ஆசை. பொது வேலைகள்லாம் இப்போ குறிப்பாக ஒருத்தர் இருக்காரு, அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டுறாங்க, உதாரணம் சொல்கிறார். ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து இவர் அந்த வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அவர் எப்படி செய்வார்? அதை ரொம்ப சிறப்பாக செய்வார். நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாங்க, இந்த வந்து கோயில் அது, பொதுமக்கள் வந்து நாளைக்கு சொல்லணும், நம்ம பேர் சொல்லணும், அதை வந்து கரெக்டாக நடந்துக்கிறணும், எவ்வளோ அழகாக செய்ய முடியுமோ அழகாக செய்யணும்னு ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த வேலையை செய்வார்.
அதே நேரம் அவர் வீடு கட்டும் பொழுது கூட சரி, ஒரு ஒரு வேலையில் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள், பணத்தட்டுப்பாடு இல்லை வேலை நேர தட்டுப்பாடு ஏதோ இருந்தால் கூட அனுசரிச்சுக்கிடுவார். சரிங்க, இதை வச்சே முடிச்சிருக்கு போதான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு பொது வேலைக்கு வரும்போது மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அதை எப்படி இருந்தாலும் சரியாக செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதே மாதிரி தான் இதை இந்த நிர்வாகத்தையும் நீங்கள் பொதுவாக்கிட்டீங்கன்னா அதில் எந்த விதமான பாலும் வராது, அதில் எந்த விதமான சிக்கலும் வராது அப்படிங்கிறத அதை சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் தனி மனிதனுக்கு சொத்துரிமை உள்ளது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் முதல்ல மறக்கணும் அப்படிங்கிற. தனி மனிதனுக்கு சொத்து வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்கிற எண்ணத்தை நீங்கள் மறக்க வேண்டும். அந்த எண்ணம் எப்போ மறையும்னா, இந்த சொத்துக்களை எல்லாம் பொது உடைமையாக்கி விட்டால் இந்த எண்ணம் மறைந்து விடும். அப்படி சொத்துக்களை பொது உடைமையாக்கும் போது நீங்கள் பிறரை மோசம் செய்ய வேண்டிய எண்ணம் உங்களுக்கு வராது. உங்களுடைய மனோபாவமே முற்றிலும் மாறிவிடும். உங்களுடைய மனோபாவமே முற்றிலும் மாறிவிடும் அப்படிங்கிறார். இப்போ இதே மாதிரி அப்போ வியாபாரமே யாரும் செய்ய முடியாதா அப்படின்னா, இல்லை, வியாபாரம்லாம் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட அளவில் அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் குத்தகை வியாபாரம் எடுத்து செய்யலாம். அதெல்லாம் அரசாங்கம் அனுபவிக்கும், அது அனுமதிக்கும். நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கும் அப்படின்னு. இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, இப்போ ஜெயிலில் ஒரு அதிகாரி இருக்கார். அவர் உதாரணம், அவர் ஜெயிலில் இருந்து எழுதுனால அந்த உதாரணத்தை சொல்கிறாரு. ஒரு ஜெயில் அதிகாரி இங்கே வேலை பார்க்கும்போது எப்படி இருப்பார்? எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு தான் இருப்பார். சட்டப்படி, சட்ட ஒழுங்குப்படி கரெக்டாக நடத்தணும். கைதிகளை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அந்த சிறை நிர்வாகத்தை கரெக்டாக நடத்தணும். அவர் தொடர்ச்சியாக இங்கே வேலை பார்க்க போகிறதில்ல. ஒரு 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் அவர் மாற்றப்பட்டு விடுவார். ஆனாலும் கூட அவர் எப்படி இருக்கிறாருங்க, அந்த நிர்வாகத்தை ரொம்ப செம்மையாக நடத்தணும்னு தான் அவர் வேலை செய்கிறாருங்க. அதே மாதிரி தான் பொது உடைமை வந்த பிறகும் கூட அந்த நிர்வாகம் அது மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறார். அடுத்து இதில் சில குறைகள், அசௌகரியங்கள் இருக்கு. அந்த அசௌகரியங்களில் எது ரொம்ப பெரும்பான்மையாக நமக்கு தீமை செய்கிறதா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறார். இதில் குறைகள் இருக்குங்கிறது சுட்டி காட்டுறாரு. அப்படி இருக்கிற குறைகளை நாம் எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்பை நம்ம கொண்டாந்துட்டோம்னா இங்கே வேற்றுமைகள் குறைந்து விடும், அநீதி போயிடும், பட்டினி இல்லாமல் போயிடும், தனி மனிதனை மோசடி செய்கிற, ஏமாற்று செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். அப்புறம் இது இன்னொரு அடுத்த உதாரணம் விலங்குகளை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறார். புலி, பூனை. புலியும் பூனையும் எப்படி இருக்கும்னா தனித்தனியாக தெரியும், அதுக்குள்ளதை சாப்பிடும், அப்புறம் போய்கிட்டே இருக்கும். இப்படி தனித்தனியாக இருந்து சமூகமாக அது வாழாது, தனித்தனியாக இருக்கும். அதே நேரம் எறும்பு, இந்த மாதிரி தேனி, இதுக்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழும். கூட்டமாக தான் தனக்கான உணவுப் பொருளை சேகரிச்சுக்கிறோம். எல்லாமே கூட்டமாக இருந்தால் பண்ணும். அதில் ஒரு செய்தி குறிப்பிடுறாரு. அவ்வாறு கூட்டமாக வாழ்கிற தேனியிலோ எறும்பிலோ ஏதேனும் ஒரு தேனியோ எறும்போ தனித்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த தேனியை அந்த தேனீக்கள் கூட்டம் கொன்றுவிடும் எழுது. அப்படி தேனியோ எறும்போ தனித்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த தேனீக்கள் கூட்டம் அந்த தேனியோ எறும்பையோ கொன்றுவிடும் என்று எழுதுறார். அப்போ அது எவ்வளோ முக்கியத்துவம், அந்த கூட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்துக்கு விலங்குகள் மூலமாக அவர் சொல்கிறார். இன்னும் பழையபடி அவர் சொல்ல வர்றது, பொதுவாக நடக்கிற தொழில்கள்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற கருத்து தான் அதிகமாக மேலோங்கி இருக்கு. அந்த பொது உடைமை குறித்த விமர்சனங்கள்ல இருக்குங்கிறதுனால அது 2-3 இடங்களில் வலியுறுத்துறாரு நான் பார்க்குறேன். இப்போ அவர் உதாரணம் சொல்கிறார். தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை மிராசுதாரர்கள் வச்சிருக்கிறாங்க. அது அப்படியே அரசாங்கத்தில் தான் என்ன நஷ்டமாக போகுது, நெல் விளையாதான்னு கேட்குறேன். அது அப்படியே அரசாங்கம் அதை வச்சிருக்கு, விவசாயம் நடத்துது, ஏன் நெல் விளையாதா? அப்படியே நெல் விளையாதானே கேட்குறேன். நெல் விளையத்தானே செய்யும். அதே மாதிரி தான் அந்த சொத்து பொது உடைமை ஆகிறதுனால அந்த சொத்துக்கள் பால்பட்டு விடும், அந்த தொழில்கள் நாசமாகி விடுங்கிறது ஏற்றுக்கிற முடியாது, அப்படின்னு இருக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. தனி மனிதர்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற தத்துவத்தை அஸ்திவாரமாக கொண்டே தற்போதைய ஜன சமூக வாழ்க்கை அமைந்திருக்கிறது. தனி மனிதர் சொத்துரிமை எண்ணம் நம் நாடி நரம்புகளில் ஊறி போயிருக்கிறது. இந்த எண்ணத்தை வேரோடு கிள்ளி எறிய வேண்டும். அது மிகவும் சங்கடமான வேலைதான். மயக்க மருந்து கொடுக்காமல் செய்யும் ரண சிகிச்சை ஆபரேஷனை விட மிக அதிகமான வருத்தம் தரக்கூடிய வேலைதான். இந்த ஆபரேஷனை நோவெடுக்காமல் செய்து முடிப்பது எப்படி? தற்போதைய நிலைமைகளை மாற்றி புதிய நிலைமைகளை உண்டாக்குவது எப்படி? அவர் அதை அந்த கரெக்டாக அந்த இடத்த பிடிச்சிருக்காருங்கிறதுக்காக
இந்த வாக்கியங்கள் தான் சொல்கிறேன். அவர் ஏற்கனவே சில நாடுகளில் பொது உடைமையை வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள், ஆனால் வெற்றி பெறவில்லைன்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, அவர் ரஷ்யாவை தான் சொல்கிறார் அவர். ஆனால் வெற்றி பெறவில்லைன்னு எந்த இதை வச்சு சொல்கிறாருங்கிறது தெரியல. ருஷ்யாவில் பலாத்காரத்தை உபயோகித்தார்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறார். அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, பலாத்கார முறையில் பொது உடைமை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பொது உடைமை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு புரிய வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கை முறைக்கு மக்கள் மாறினால் பொது உடைமை வாழ்க்கை முறையை எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடலாம், அதுவே சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அப்போ நீங்கள் அரசியலை கைப்பற்றுறதுக்காக நீங்கள் புரட்சி நடத்துறீங்க, கொள்றீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் தேவைப்படாது. அப்படி செய்கிறதெல்லாம் சும்மா ஒரு சிறுபான்மையினர் தான் அப்படி பலாத்காரம் வந்து பொது உடைமையை ஸ்தாபிக்கிறதுக்காக அதிகாரத்தை பிடிச்சி பலாத்காரத்தை உபயோகித்து அதிகாரத்தை பிடிச்சி ஆட்சிக்கு வர்றாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார். காந்தியும் அபேதவாதத்தை ஆதரித்தாலும் அவர் அதில் வெறுக்கிறது அதில் உள்ள பலாத்கார முறையைத்தான் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கருத்து சொல்கிறார். அஸ்திவார தத்துவம் நான் நெருக்கி வந்துட்டேன். அஸ்திவார தத்துவத்தில் என்ன சொல்கிறார்? பொது உடைமை தத்துவம் ஈஸ்வரனுடைய கருணையில், கடவுளின் கருணையில் நம்பிக்கை கொண்டது. தனிச்சொத்திரையை ஆதரிப்பவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ராஜாஜி சொல்றார், தனிச்சொத்துரிமையை ஆதரிப்பவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கடவுள் கொடுத்ததை அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு கொண்டால் 10மா 10ஆதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேங்கிறார். எல்லாத்தையும் பொது உடைமை ஆக்குவோம். 10மா 10ஆதான் மனிதர்களுக்கு தேவையானதை கடவுள் கொடுத்துருக்கிறாரா இல்லை இப்போ பத்தாக்குறையில் விட்டுருக்காரான்னு ஒரு பரிசோதனை செய்து தான் பார்ப்போமே அப்படிங்கிறார். அப்படி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல, ஒரு கேள்வியை அனுப்பி கேட்கிறார். அப்புறம் இந்த பிரத்யட்ச உதாரணங்கள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பொது உடைமை அமைப்பை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா யுத்தம் வராது அப்படிங்கிறார். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இல்லை ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்குமோ இல்லது எதன் பொருட்டோ யுத்தங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அது சுத்தமாக வந்து நின்று போயிடும். அதனால் நீங்கள் வந்து இப்போதிருந்தே நீங்களும் உங்கள் குழந்தைகளும் பொது உடைமை வாழ்க்கை முறையை பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி இப்படி எல்லாத்தையும் பொதுவில் வச்சுட்டோம், தனி மனிதனுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்படின்னா எப்படி குடும்பம் இருக்கும், எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி வாழ்கிறதுங்கிற கேள்வி வரும். அதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடிய உரிமை வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறார். அது யாரை சொல்கிறாருன்னா, முழுக்க நோயாளிகள். திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் எது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தானே. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போங்க. இது எதுக்கு போட்டு இதை ஒரு பெரிய விஷயம் ஆக்கிட்டு இதுக்கு சேர்த்துக்கிட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு சொத்து இப்படியாம. குழந்தை திருமணம் என்பது குழந்தை பெறுவதற்கு சமூகத்தை விருத்தி செய்வதற்கு தான். அதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துங்க போதும். எனக்கு இன்னொன்று சொல்றாரு பாருங்க, இந்த கற்போட இருக்கிறதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு தனி உலகத்துல சஞ்சரிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ராஜாஜி கிட்ட இருந்து இப்படி ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கல நமக்கு ரொம்ப தான். இந்த கற்புடன் இருப்பவர்கள் தமக்கென தனியான ஒரு மனோராஜ்யத்தில் உழவுகிறார்கள் அப்படின்னு அதை வந்து சொல்றாரு அவர். அப்புறம் இந்த மனநோயாளிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனநோயாளிகள் வந்து தலை விதியை ஏற்றுக்கொள்பவர்கள் மனநோயாளிகள். பொது உடைமை தத்துவம் இந்த தலை விதியை வந்து மறுக்கிறது. இதை மறுத்து இந்த இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை சில மாறுதல்களை செய்து பார்த்து சரி செய்து விடலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுது அது. அப்படி செய்யும் பொழுது இதனால் உருவாகக்கூடிய மனநோய்கள் எல்லாம் வந்து போயிடும் அப்படிங்கிறார். திருமணம் செஞ்சுக்கலாம், உரிமை உண்டு. ரத்து பண்ணிக்கலாம், அதுக்கு உரிமை உண்டு. கூட்டுறவு முறையில் தொழில் செஞ்சுக்கலாம். கூட்டுறவு முறையின் மூலம் இருக்கிற நன்மைகளை கொஞ்சம் விரிவாக வளர்க்குறாரு. இதை சொல்லிட்டு அப்புறம் அடுத்து வந்து கடைசியாக அந்த கலையும் பணமுங்கிற விஷயத்துக்கு வந்துடுறாரு. சரி, நான் வந்து தனி மனிதனாக இருக்கேன், என்கிட்ட ஒரு கலைத்திறமை இருக்குது, அதை இந்த பொது உடைமை சமூகம் வந்துட்டா எப்படி பார்க்கும் அப்படிங்கிறார். அதெல்லாம் ஒன்றும் அதுக்குள்ள வந்து எந்த தடையும் இருக்காது. ஆனால் என்ன, நீங்கள் ஒரு படம் நல்ல படம் இருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த சித்திரத்தை வந்து நீங்கள் வைக்க வேண்டும். உங்கள் கலையை எல்லோரும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிற மாதிரி வைக்க முடியும். அந்த கலையை படைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த நீங்கள் உங்களுடைய படைப்பு எனக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கலையை சொல்கிறாரு. அது மாதிரி பணம்ங்கிறத வந்து ஒரு சொல்ல வரும்போது, பணம்ங்கிறது அவசியப்படாத, அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும், அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. ஏன்னா தனி சொத்து உரிமை இல்லாதனால
நீங்கள் வந்து பணத்தை வந்து அவ்வளவு பணம் தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதோட அவர் வந்து முடிச்சிடுறார். சுருக்கமாக இதுதான் 2 விஷயம்: தொழில்களை பொது உடைமையாக்குறது, தனி மனிதனுக்கு சொத்து வேணாம்ங்கிறது. இது 2ம் சரி, இதை நான் ஏற்கிறேன், இதை வலியுறுத்தி இதை எல்லாரும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறார். இதுக்கு ஆதரவாக அவர் சொல்ல வர்றது தான் கடைசியாக இருக்கிற இந்த 2 அனுபந்த கட்டுரைகள். அது வந்து ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அபேதவாத கட்சிங்கிறத 1934 உருவாக்குறாங்க. அந்த அபேதவாத கட்சி உருவாக்கும் பொழுது அந்த கட்சி உருவாக்கப்பட்டதை வரவேற்று காந்தி பேசுகிறார். அந்த பேசுனதை ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒரு அனுபந்தமாக இணைச்சிருக்கிறாங்க. அது ஆங்கில புத்தகத்தில் இல்லை, இவங்க இணைச்சிருக்கிறாங்க. இந்த காங்கிரஸில் உள்ள அபேதவாத கட்சியை நான் வரவேற்கிறேன், ஆனால் அதனுடைய வேலை திட்டத்தை நான் எதிர்க்கிறேன். ஏன்னா அந்த திட்டத்தில் வந்து இந்த ஏழை பணக்காரங்கிற வர்க்கம் வந்து அந்த வர்க்க மோதல் வந்து அந்த ஏழை பணக்காரனுக்குற வர்க்க மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த வேலை திட்டம் சொல்லுது. அதை நான் ஏற்றுக்கல. அப்படி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் நம்பலை, அதை நான் ஏற்றுக்கல அப்படின்னு முதல் உரையில் அதை சொல்லிடுறாரு. 2வது உரையில் அதே கட்சி திட்ட அறிக்கையை பற்றி பேச வேற இடத்துல பேசியிருப்பார் போல. அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த திட்டமே வந்து அந்த வேலை திட்டத்தில் இருக்கிற இந்த வாசகம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது. அடுத்ததில் சொல்லிடுறாரு, கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கார். சொல்லி அகிம்சையை ஆதரிப்பவர்கள் இதை மறுக்கிற அபேதவாதிகளை மட்டும் ஆதரிங்க. இப்படி ஆதரிக்கிற அபேதவாதிகள் காங்கிரஸ் கட்சியில் பெருக வேண்டும், அதை சொல்லிடுறார். பலாத்காரம் இல்லாமல் அபேதவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பெருக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். போல்ஷிவிசமும் பொது உடைமையும் சோசலிசமும் ஒரே விஷயம் என்பது போல நான் இவ்விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், முடிக்கிறார். அப்படி என்றாலும் போல்ஷிவிசத்தில் மிக முக்கியமான அம்சம் பலாத்காரம் என்று சிலர் வாதாடுகிறார்கள். அதோடு வகுப்புகள் ஒன்றோடு ஒன்று குஸ்தி போடும்படி சண்டை மூட்டி விட வேண்டியதும் அவசியம் என்று போல்ஷிவிக்குகள் சொல்லுகிறார்கள். நான் சொன்னது பலாத்காரத்தின் மூலம் ஸ்தாபிக்கும் பொது உடைமை ராஜ்யத்தை பற்றி அல்ல. கல்வி, அமைதியான சீர்திருத்தம், இந்த 2ன் மூலமாகவும் ஸ்தாபிதமாகும் பொது உடைமை ராஜ்யத்தை பற்றியே சொன்னேன். பலாத்காரத்தை உபயோகித்தால் நாம் மனதில் வைத்திருக்கும் பொது உடைமை லட்சியம் தள்ளி போய் தாமதமே ஏற்படும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அப்போ இவர் வந்து போல்ஷிவிசமும் பொது உடைமையும் ஒன்று தான். இவங்க போல்ஷிவிக்குகள்னு சொல்கிறதுக்குள்ள அந்த வேறுபாடுங்கிறத வந்து நான் ஏற்றுக்கிறல. அதனால நான் போல்ஷிவிசத்தையும் சோசியலிசத்தையும் ஒன்றாகவே கருதுறேன் அப்படின்னு சொல்கிறார். சிங்காரவேலர் போல்ஷிவிசம் பற்றி ஒரு விளக்கம் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போல்ஷிவிசம்ங்கிறது வேற ஒன்றும் ரஷ்யாவில் 1917 ரஷ்ய புரட்சியை நடத்திய அந்த கட்சி போல்ஷிவிக் கட்சி. அந்த போல்ஷிவிக் கட்சியோட உறுப்பினர்கள் போல்ஷிவிக்குகள். அவர்களுடைய சித்தாந்தம் போல்ஷிவிசம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. சிங்காரவேலரும் கூட அப்படித்தான் எழுதுறாரு. ஆனால் அது ஒரு தனியான சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. போல்ஷிவிசம்னு தனியான ஒரு சித்தாந்தம்னு எதுவும் கிடையாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த முறையை வைத்து அது போல்ஷிவிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சிங்காரவேலர் அப்படி சொன்னார். சிங்காரவேலர் டோட்டலாகவே சோசியலிசம்ங்கிறத போல்ஷிவிசம் அப்படிங்கிற கருத்தில் தான் சொல்கிறாரு. ராஜாஜி சொல்கிற மாதிரி அதில் இருக்கிற தனியாக பிரித்து அதில் இருக்கிற அந்த வன்முறைங்கிறத மட்டும் வச்சு பார்த்து அவர் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா அபேதவாதம்ங்கிறது சோசியலிசம். தோழர் சொல்லிட்டார், பேதம் அபேதம். பேதம் அபேதம் என்பது இந்திய தத்துவியல் மரபில் இருக்கு. ஆனால் பேதவாதம் அபேதவாதம்னு ஒன்றும் கிடையாது. பேதவாதம்னு யாராவது ஒரு குழு இருந்தாங்களா, மரபில் இருந்தாங்களான்னா கிடையாது. அபேதவாதிகள் யாராவது இருந்தாங்களான்னா கிடையாது. ஆனால் பேதங்கள் குறித்தும் அபேதவாதங்கள் குறித்தும் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ நல்ல உதாரணமாக கூட எடுத்துக்கிறோமே, இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்லும்போது இந்திய பொது உடைமை கட்சின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சோசியலிசம்னு ஒரு சொல் வருது. அப்போ இந்தியன் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு தானே வரணும், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சின்னு வருது? இப்போ அதை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறதுக்கான மூலவர்கள் கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் முதலாக 1848 அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வந்து வெளியிடும் போது இது கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கைன்னு தொழிலாளர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. அப்போவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்னு தான் நாங்கள் கொண்டு வரணும். ஆனால் ஏற்கனவே சோசியலிஸ்ட் கட்சின்னு 2-3 கட்சிகள் இருக்கிறதுனால நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேர் வச்சு இதை கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே விளக்கியிருப்பாங்க. இதில் சோசியலிசம்ங்கிறது இந்த பொது உடைமை சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான முதல் கட்டம். அதனால தான் சோசியலிசம்னு வச்சுக்கிறாங்க. இதோட இறுதி இலக்கு தான் கம்யூனிசம் அப்படிங்கிறது. அது ஒரு மார்க்ஸும் எங்கெல்ஸும்
ஒரு கற்பனையாக, இந்த கற்பனைனா முழுக்க கற்பனை இல்லை, கற்பனையாக உங்களுக்கு புரிகிறக்கான்னு சொல்கிறேன், கற்பனையாக உருவகித்த ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறது தான் மார்க்சியம். மார்க்சியம்ங்கிறது இந்த கம்யூனிசம்ங்கிற சமூக அமைப்பை நோக்கி போவதற்கான ஒரு தத்துவம். இது உலக சமூக அமைப்பு முறையை வந்து 5ஆக பிரிக்கிறாங்க மார்க்சும் எங்கெல்ஸும். முதல்ல புராதன பொது உடைமைப்பு, உடோப்பியன் கம்யூனிசம் அப்படிம்பாங்க. ஆதி காலத்தில் சொத்துலாம் இல்லாதப்ப மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வேட்டை இதிலிருந்து வந்து புராதன பொது உடைமை சேகத்தில் யாருக்கும் சொத்து பொதுவாக இல்லாமல் இருந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பல ஆயிரம் காலகட்டங்களை கடந்து வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டார் அடிமை சமூகம் அப்படிங்கிறது. ஆண்டைகள் அடிமைகளாக சமூகம் பிரியுது. அப்போ தான் தனி மனிதனுக்கு சொத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு சமூகத்தில் உருவாகுது. அதற்கடுத்து நில உடைமை சமூகம், ஃபீடல் சொசைட்டின்னு சொல்ல நில உடைமை சமூகங்கிறது. இதில் பெருவாரியான சொத்துக்களை கொண்ட நில உடைமையாளர்கள் ஒரு பக்கமும், அந்த நிலத்தில் வேலை பார்க்குற நிலைமையற்ற தொழிலாளிகள் விவசாயிகள் ஒரு பக்கமாக அந்த சமூகம் ரெண்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவ சமூகம், இன்றைக்கி நம்ம இருக்கிற முதலாளித்துவ சமூக அமைப்பு 4வது சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பில் பெருங்கொண்ட அளவில் சொத்துக்கள் முதலாளிகளிடம் இருக்கிறது. அதில் வேலை செய்கிற தொழிலாளிகள் அந்த சொத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னு 5ஆவதாக சொல்கிறது தான் சோசியலிச சமூகம். இந்த சோசியலிச சமூகம்ங்கிறது ரஷ்யாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக அமைப்பு. உலகம் 1917 ரஷ்ய புரட்சி நடந்தபோது எல்லாரும் தொடக்கத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதற்கு முன்னாடி எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கு, அது மாதிரி இதுவும் ஒரு புரட்சி அப்படிங்கிற அளவில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு சொத்து வைத்திருக்கக்கூடிய உரிமை ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்போட ஒரு நாட்டில் புரட்சி நடக்கும்போது அதை மற்ற நாடுகள் அதை கேட்கும்போது என்ன மாதிரி மனநிலைக்கு வந்திருப்பான்? முதலாளிகள் இல்லாத ஒரு நாடு, தனி மனிதனுக்கு சொத்துரிமை இல்லாத ஒரு நாடு, இப்படி அறிவிச்சு ஒரு நாட்டை அரசாங்கம் நடத்துகிறான். என்ன செய்யறது? இது நம்ம நாட்டுக்கு போகிறோம்னா என்ன ஆகுது? இது ஒரு பெரிய ஆபத்து. அப்போ இந்த சமூக அமைப்பை அவர்கள் அமுல்படுத்தினார்கள். தனி சொத்துரிமை ரத்து செய்தார்கள், கம்யூன் வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள், தொழிற்சாலை எல்லாம் பொது உடைமையாக்கினார்கள். எல்லாமே குடும்பங்களுக்கான, எல்லாருமே அரசு ஊழியர்களாக இருந்தார், அரசாங்கத்துடைய ஊழியர்களாக இருந்தால் எல்லாரும் வேலை தான். குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பை அரசு எடுத்துக்கொள்கிறது, கல்வியை அரசு எடுத்துக்கொள்கிறது, எல்லாமே அதை பார்த்துக்கிறது. அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த பின்னடைவுகளை இந்த முதலாளிகள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். எதிர்ப்புரட்சியாளர்களாக அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே அதை சீர்குலைக்கிறார்கள். பிறகு பழையபடி அதில் உள்ள மோசடிகள் எல்லாம் வந்துடுது. இப்போ இன்னைக்கு ஒரு சோசியலிச நாடு அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் ஒரு நாடுகள் எதுவும் இன்னைக்கு இல்லை. அதன் பிறகு சீனாவில் புரட்சி நடந்தது. அங்கே கூட சோசியலிச புரட்சி நடக்கலை, ஒரு ஜனநாயக புரட்சி தான் நடந்துச்சு. அது புதிய ஜனநாயக புரட்சின்னு அவர் பேர் வச்சார் மாசேத்தும். அங்கும் சோசியலிசத்துக்கான நகர்வை அவர்கள் முன்னெடுக்கும் போது அங்கும் அது பின்னடைவை தான் சந்திக்கிறது. இப்போ ராஜாஜிக்கு இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ராஜாஜி சங்கரரோட அத்வைதத்தை ஏற்றுக்கொண்டவர், அந்த வேதாந்தவர் ஏற்றுக்கொண்டவர். அதை பற்றி நிறைய கட்டுரைகள் நூல்கள்லாம் எழுதி. அதே நேரத்தில் ராமானுஜரோட விசிஷ்டாவைதத்தை ஏற்றுக்கிறார். இது இப்போ இதில் இருக்கிற அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும். தனி மனிதன் ஜீவாத்மா, கடவுள் அல்லது பிரம்மங்கிறது பரமாத்மா, இது ரெண்டும் ஒன்று தான். ஒரு ஜீவாத்மாவோட வேலை என்னன்னா பரமாத்மாவை போய் சேரணும், இந்த பிரம்மத்தை போய் சேரணும். அதுக்கு தடையாக எது இருக்குன்னா இந்த உலக வாழ்க்கை இருக்கு. குடும்பம், பிள்ளை, குட்டி, சொத்து இப்படிங்கிற லௌகீக வாழ்க்கை இருக்கு. இந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ள நீ போகாம நீ பிரம்மத்தை போய் அடை. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த லௌகீகங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் மாயை. நீ நேர பிரம்மத்தை போய் அடைகிறதுக்கு இதுல இருந்து துண்டுச்சு நீ வெளியில பண்ணணும் அப்படிங்கிறது தான் அத்வைதம். சங்கரர் தான் சொல்றாரு. இந்திய தத்துவவியல் மரபில் மிக முக்கியமான ஒரு தத்துவவியலராக கருதப்படுவர் சங்கரர். அந்த இது வருது. இதுல இருந்து ராமானுஜர் இதை அவர் ஏத்துக்கிறாரு. ஆனா எங்க வேறுபடுறாருன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சேருவது சரிதான், அப்படி சேருவதற்கு தடையாக இந்த லௌகீக உலகம் இருக்குங்கிறது சரிதான். ஆனா நீங்க இந்த லௌகீக உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிடணும். இது மாயைன்னு சொல்றது தவறு, இது மாயை அல்ல, இது உண்மைதான். இந்த உண்மை
உலகம் உண்மையானது, இந்த லௌகிக வாழ்க்கை உண்மையானது. இதில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், அபேதங்கள் முதற்கொண்டு, பேதங்கள் அபேதங்கள் எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. சரி பண்ணிட்டு நீங்கள் போய் பிரம்மத்தோட போய் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது ராமானுஜரோட விசிஷ்டாவேதம் சொல்லுது. இப்போ இடையில நீங்கள் மத்துவர்னு ஒருத்தர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பேதாபேதவாதம்னு அதை இந்த மொத்த போக்குகளையும் சொல்லும் பொழுது முக்கியமானதாக குறிப்பிடுறதுல மட்டும் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே தனித்தனி தான், அது வேற இது வேற, இது அதோட போய் சேர்றங்கிறதெல்லாம் சும்மா சொல்றது. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மனிதன் தனி, இந்த மனிதனை படைத்த கடவுள் தனி. இந்த கடவுளை போய் மனிதன் சேருவான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால இந்த லௌகீக இப்போ இந்த இடத்துல ராமானுஜர் இந்த லௌகீக வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நீ நிம்மதியாயிரு, லௌகீக வாழ்க்கையை நீ நிம்மதியாக அடைஞ்சாலே வாழ்ந்தாலே போதுமானது அப்படிங்கிறது சொல்றாரு. நீ இது முக்கியமான அந்த 3 போக்குகள் இருக்குங்கிறதா தத்துவியல் வரலாற்றை தேவிபா சொட்டபாத்தியாரியா அல்லது கோசாம்பி இல்லை வானமாமலை போன்றவர்கள் சொல்வதெல்லாம் இதுதான். இது போக எத்தனையோ நூற்றுக்கணக்கான தத்துவியல்கள் இந்திய தத்துவியலில் இருக்கு. பெரிய அளவில் உங்களுக்குள் வேறுபாடு இல்லாவிட்டாலும் கூட சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த சிறு சிறு வித்தியாசங்களுக்காக இவர்கள் கடுமையாக ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். நீ சொல்ற தப்பு, நான் சொல்ற தப்பு, அவன் சொல்ற தப்பு, இவன் சொல்ற தப்புன்னு இவர்களுக்குள் நடந்த சண்டை ரொம்ப பெரிய அளவில். இதில் குறிப்பாக ஒரு ரஷ்ய நூல் ஒன்று இருக்கு, இந்திய தத்துவ இயங்கியல் மரபு, அப்படி மெய்ப்பொறியியல் மரபுன்னு ஒரு பெரிய நூல் இருக்கு. அதில் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்திய தத்துவியல்ல என்ன வாத்சாயனர், கபிலர் எல்லாரை பற்றியுமே குறிப்பிட்டு அவர்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் என்ன 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 என்னன்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக விளக்கிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இப்போ இதிலிருந்து நாம் என்ன, ராஜாஜியினுடைய கருத்திலிருந்து நாம் முரண்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அபேதவாதம் சரிங்கிறத ஏற்றுக்கிறாரு, நம்மளை ஏற்றுக்கிறோம். அந்த அபேதவாதத்தில் இருக்கிற பலாத்காரத்தை ஏற்க முடியாது, அது இந்த வன்முறையை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றத நாம் மறுக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நாம் சொல்ல முடியாது, சமூக அமைப்பு முறைகள் மாறி மாறி வந்திருக்குன்னு. இந்த சமூக அமைப்பு முறைகள் மாறி மாறி வந்தது அமைதியான முறையிலேயோ இல்லை சீர்திருத்தமான முறையிலேயோ மாறி வரலை, பலாத்காரத்தின் மூலமாகத்தான் மாறி வந்தது. நல்லா நீங்கள் பார்க்கலாம், மன்னராட்சி எப்படி வீழ்த்தப்பட்டது. மன்னராட்சி நிலவுடைமை ஆட்சிக்கு உதாரணம் மன்னராட்சியில் தான். நம்ம மன்னராட்சி கீழே வாழ்ந்தவர்கள் தான். இந்த மன்னராட்சி முறை எப்படி வீழ்த்தப்பட்டது, யார் வீழ்த்தினார்கள், எதை கொண்டு வீழ்த்தினார்கள், அந்த நிர்வாக முறை எதை கொண்டு ஒழித்தார்கள், அவர்களுடைய. இப்போ நம்ம குறிப்பாக இங்கே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாளையக்காரர் காலத்தில் இருந்தோம். நம்ம இந்த பாளைய போட்ட ஆட்சி முறையை ஒழித்து விட்டு கும்பனி எப்படி தன்னுடைய ஆட்சி முறையை, அவனுடைய பிரிட்டிஷ் கால கம்பெனி ஆட்சி முறை எப்படி நிர்வாகம் எப்படி கொண்டு வந்தான். இங்கே இருக்க மன்னர்கள் தான் பாளையக்காரர்தான் பேசி, ஐயா சாமி போதும் நீங்கள் ஆட்சி பண்ணது, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் ஆட்சி முறையெல்லாம் காலாவதியாக போச்சு, நாங்கள் புதிய சிஸ்டம் கொண்டாந்துருக்கோம், எங்கள் மாதிரி தான் நீ ஆட்சி முறை நடக்கணும், இப்படி தான் நாங்கள் கோர்ட்டை நடத்துவோம், இப்படி தான் நாங்கள் நிலத்தை அளப்போம், இப்படி தான் நாங்கள் வரி வசூல் பண்ணுவோம் அப்படி தான் சொல்லி பண்ணாங்க. எல்லா மன்னரையும் கொன்றார்கள். சிலுவை போர் என்று உலகில் சொல்லப்படுவது இதுதான். உலகிலே நடந்த சிலுவை போர்கள் என்பது நிலப்பிரபுத்துவ ஆட்சி முறையை வீழ்த்திய முதலாளித்துவ ஆட்சி முறை உருவானதை குறிப்பிடுவதுதான் சிலுவை போர் என்பது. இங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு. அதற்கு முன்னாடி நில உடைமையாளர்கள் வந்தது. ஆண்டானடிமை முறையிலிருந்து நில உடைமையாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றது எப்படின்னா, ஸ்பார்டகஸ் அடிமைகளின் தலைவனாக இருந்த ஸ்பார்டகஸ் தான் அவன் ஆண்டானாக இருந்தவர்களை வீழ்த்தி விட்டு அரசாட்சிக்கு வருகிறான். அவன் நில உடைமை ஆட்சி முறை அவன் தான் ஸ்தாபிக்கிறான். அவன் எப்படி ஆண்டானை வீழ்த்தினான், ஸ்பார்டகஸ். சாமி நீங்க அவ்வளவுதான் போது, இருந்தது போது, நாங்க நீ ஆள்றோம்னு சொல்லி நில உடைமையாளர் ஆட்சி முறை வந்ததா கிடையாது. அவர்களும் என்ன செய்தார்கள், ஆண்டான்களை எல்லாம் கொன்று ஒழித்து விட்டு பலாத்காரத்தின் மூலமாக தான் அடுத்த கட்ட ஆட்சி முறையை கொண்டு வந்து. இந்த உலகத்தில் ஆட்சி முறை மாறிய முறை எதன்படி மாறி இருக்குது என்றால் வன்முறையின் மூலமாகத்தான் மாற்றப்பட்டிருக்கிறது, மாறி இருக்கிறது. ஏன்னா அதுக்கு தவிர வேற வழி இல்லை. இப்போ நீங்கள் போய் தனிச்சொத்து உரிமை இல்லாத ஒரு சமூக அமைப்பு கொண்டு வரும்னு பிரச்சாரம் பண்ணுங்க, என்ன ஆகும்? இங்கே இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் தனிச்சொத்து உரிமையை உரிமையாக அது வலியுறுத்தி, தனி உரிமையினருக்கு சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை அரசியலமைப்பு சட்ட உரிமைங்க. இப்போ ராஜாஜி சொல்றாரு தனிச்சொத்து உரிமை கூடாதுங்கிறது. நான் ராஜாஜி ஆதரிக்கிறேன், அதனால தனிச்சொத்து உரிமை கூடாதுன்னு நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா தூக்கி உள்ள வச்சுருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்துட்டாங்கன்னா பொண்டாட்டிகள் எல்லாம் பொது உடைமை ஆக்கி விடுவாங்க.
அப்புறம் உங்களுக்கு பொண்டாட்டியெல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எழுதுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். நான் சொல்லிட்டு அவர் எழுதாரு, ஏண்டா முதலாளிகள் நீங்கள் பொண்டாட்டியில் வச்சுருக்கிறத விட நாங்கள் இதுக்கு மேலே கேவலப்படுத்த போகிறோம்னு எங்கள் மார்ச் அதில் வந்து அந்த அறிக்கையில் எழுதியிருப்பாங்க. பெண்களை நீங்கள் பொது உடைமையாக வைத்திருக்கிறதை விடவா இனிமேல் ஒரு சமூகம் வந்து வைத்திருக்க முடியும் அப்படிம்பார். ஏன்னா உங்களுக்கு ப்ராஸ்டியூஷன் வந்து முதலாளித்துவம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தானே வர்றான். நிலப்பரப்பு காலத்தில் அவன் தேவதாசி முறைன்னு வச்சுருந்தான், ப்ராஸ்டியூஷன் முறைன்னு வச்சுருந்தான், அதுக்கு லைசன்ஸ் கொடுத்தான், அவர்கிட்ட டாக்ஸ் வாங்கினான். இன்னைக்கு இந்தியாவில் ப்ராஸ்டியூஷன் ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட்ட மாநிலங்கள் இருக்குது, அவர்கள்ட்ட இதற்கான வரி வாங்குகிற மாநிலங்கள் இருக்குது. ப்ராஸ்டியூஷன் அங்கீகரிக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ முதலாளித்துவத்தில் அவன் செய்யாததையா நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அன்னித்தான் வந்து ஆணும் பெண்ணும் சமம் என்று வருகிறதால், சொத்துரிமைக்கு பங்கு வருங்கிறதுனால ஆணும் பெண்ணும் சமம் என்று வருகிறதால் நீ எவ்விதத்திலும் பெண்ணை நீ அடிமைப்படுத்த முடியாத நிலை அப்போதான் உருவாகும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் வந்து அவர் வந்து விவரிப்பார். இதுவரை இந்த தத்துவங்கள் உலகம் பூரா பிரெஞ்சு, கிரேக்கம், இத்தாலி போன்ற தத்துவியல்வாதிகள் உட்பட ஆசிய இந்திய தத்துவியல் எல்லோருமே என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்குவதற்காகத்தான் அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி. ஆனால் நம்ம வேலை அது இல்லை, உலகத்தை எப்படி மாற்றுவது அப்படி. இந்த இடத்துல இருந்து தான் மார்க்ஸ் வந்து தன்னை வந்து பிரிகிறார். அதனால தான் உலக சிந்தனையாளர்கள் வரிசையில் முதலாளித்துவ சிந்தனையாளர்களை கூட உலக சிந்தனை வரிசையை பிரிக்கும் பொழுது எப்படி நம்ம வருஷத்தை வந்து கிபின்னு கிறிஸ்துக்கு முன்னாடி பின்னாடி பிரிக்கிறோமோ, அதே மாதிரி உலக சிந்தனை தொடர் அந்த வரலாற்றை வந்து கார்ல் மார்க்ஸ் முன், கார்ல் மார்க்ஸ் பின் அப்படின்னு பிரிக்கிறது தான் முதலாளித்துவ சிந்தனையாளர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அவங்களே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை உலகத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் மார்க்சின் மூலதன நூலை எடுத்து தான் திரும்ப வாச்சு அதிலிருந்து அவர்கள் தங்களுக்கு சாதகமான பதில்களை எடுத்துக்கொண்டிருக்காங்க. இன்றைய எழுதி அதற்கான கட்டுரைகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அவர்கள் அந்த இடத்துல விலகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எப்படி விலகிறாங்கன்னா, இப்போ உற்பத்தி செய்கிறதுக்கு பொருள் வேணும், நமக்கு பொருளை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த உற்பத்தி செய்கிற அந்த சாதனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உற்பத்தி செய்கிற எல்லார்கிட்டையும் கிடையாது. ஒரு நில உடைமையாளர் இருக்கிறாரு, இந்த நிலம் அவருக்கு சொந்தம் நில உடைமையாளர். ஆனால் அவர் மட்டுமே அந்த உற்பத்தியில் ஈடுபட முடியாது. அவரோட சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற தொழிலாளிகள் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து விவசாயம் செய்தாலும் அந்த விவசாயத்தை செய்கிற அந்த உற்பத்தி சாதனமான அந்த நிலமும் அந்த கலப்பை அந்த கருவிகள் எல்லாம் அந்த நில உடைமையாளர் ஒருவருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கு. இதில் வேலை செய்கிற மற்ற எல்லோருக்கும் அந்த நில உடைமை சாதனங்கள் மீது எந்த விதமான உரிமையும் இல்லை. இதனாலதான் அந்த நில உடைமையாளர் என்ன பண்ணிக்கிறான்னா, அதில் விளைகிற இந்த விளைச்சலை தனக்கானதாக எடுத்துக்கொண்டு அப்ப அந்த உற்பத்தி சாதனம் என்று நான் உதாரணத்துக்கு விவசாயம், இதே மாதிரி தான் ஒரு ஆலை எடுத்துக்கிட்டாலும் அப்படி அந்த உற்பத்தி சாதனங்களை பொது உடைமையாக்க அதை கவர்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறது, அரசாங்கத்துக்கானதான் வச்சுக்கிறது. அப்படி வச்சுக்கிட்டா நீங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது, அடியோட ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது. நீங்க அதுல இருந்து எடுத்துக்கிட்ட பல விஷயங்கள், குறிப்பாக சோசியலிசம் வந்து உலகில் ஒரு பெரும் வீச்சாக பரவ ஆரம்பித்த பொழுது இந்தியாவில் இருக்கிற எல்லா தத்துவியல் அறிஞர்களும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதை வரவேற்றார்கள். திலகர் பேசியிருக்காரு. முதலில் மார்க்ஸை பற்றி பேசியவர் அவரோட பத்திரிகையில் மராட்டாவில் தான் என்று ஒரு தகவல் இருக்கு. மராட்டா பத்திரிகையில் மார்க்ஸுங்கிறவரை பற்றி எழுதி அவருடைய படமும் போட்டதாக ஒரு செய்தி பேசும் மணி சொல்றார். அரவிந்தர் இருக்கார், அவர் எழுதியிருக்கிறார். யார் வட இந்திய தலைவர்கள் யார் காந்தி எழுதியிருக்கிறார். நேரு இதிலெல்லாம் காந்தி வந்து ரொம்ப சின்சியராகவே எழுதியிருக்கிறார் சோசியலிசம்ங்கிறது. நேரு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே அதுக்குள்ளே போய் அதிலிருந்து எப்படியெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு பயன்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்து அப்படி அமுல்படுத்தப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் நிறைய உண்டு. நல்ல உதாரணம் சொல்ல போனோம்னா ரேஷன் கடை. இந்த ரேஷன் கிடையாது வந்து ரஷ்ய அரசியல் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுல இருந்தால் நேர் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அறிமுகப்படுத்த இது போல பல விஷயங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சோசியலிச முறையை முதலில் அறிமுகப்படுத்த வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஒரு 3 பேர். சான் சிமோன், பூரியே, ராபர்ட் ஓவன். 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க 3 பேரும்
இந்த சோசலிசம்ங்கிற கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். இதில் மிக முக்கியமானவர் ராபர்ட் ஓவன். ஒரு பெரும் பணக்காரர். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாரு. அதில் ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த சோசலிச சிந்தனை அவருக்கு வருது. இயல்பாக சமத்துவ சிந்தனை. இந்த தொழிலாளிகளால் தான் அது நடக்குதுங்கிறது என்ன வருது. அப்புறம் என்ன, இங்கிலாண்டில் ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறார். அந்த நகரத்தை நிர்மாணித்து அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறார். முதலாக குழந்தைகளுக்கு என்று பள்ளிக்கூடம் உருவானதே அந்த நகரத்தில் தான். பொது மருத்துவமனை, எல்லாரும் வைத்தியம் பார்த்துக்கிற மாதிரி மருத்துவமனை, இதெல்லாம் அவர் தான் கொண்டாடுறார். மிகப்பெரிய பிரபலமானவர் அவர், மிகப்பெரும் பணக்காரர் அவர். அவரோட இருக்கிற சக பணக்காரர்கள் எல்லாம் இதனால் அந்த இப்படி திட்டங்கள் எல்லாம் அறிவித்ததுனால அவருக்கு கிடைக்கிற பேரையும் புகழையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது ஒரு கட்டத்தில் பொறாமையாகவும் கூட மாறுது. ஆனாலும் ஓவன் அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. ஆனால் அது ஒரு மிகச்சிறந்த தத்துவம். அது அப்படி அதன் அடிப்படையிலான, அந்த கொள்கையின் அடிப்படையிலான ஒரு சமூக அமைப்பு இருந்தால் இந்த நாட்டு மக்களுடைய வறுமை ஏழ்மை இல்லாமல் இருக்கும். இதற்கு மாற்றான ஒரு தத்துவம் இதுவரை அரசியலமைப்பில் யாரும் சொல்லலைங்கிறது ரொம்ப முக்கியமான. பாரதி மண்டலம் 35வது